இப்போது திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து நேராக புறப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து தனக்கு ஆதரவு அளித்தமைக்காக நன்றி தெரிவிப்பதற்காக திரு விஜய் அவர்கள் நேரில் வந்திருக்கிறாரு. ஆளுநர் மாளிகையிலிருந்து நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு திரு விஜய் அவர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்பு விழா இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்க பெறுகிறது. திரு விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநர் மாளிகையிலிருந்து கிண்டியிலிருந்து புறப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து தனக்கு ஆதரவு அளித்ததற்காக, தன்னை முதலமைச்சராக்க நம்பிக்கை தெரிவித்ததற்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இங்கே அநேகமாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களையும் இங்கேயே அவர் சந்திப்பார் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருந்தது. அவரும் அங்கே இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு முதல்ல வந்திருக்காருன்னு பார்க்குறோம். திரு விஜய் அவர்கள் டி நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சி. ஒட்டுமொத்தமாக காவல்துறை திட்டமிட்டபடி அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அவருடைய ரசிகர்கள் வெளியே இருந்து அவருக்கான உற்சாகமாக அவருக்கு கையை அசைக்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் அங்கே வந்து உடனேயே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவரை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். நேரடியாக இது ஒரு நல்ல ஜெஸ்டராக பார்க்கலாம் இல்லையா? நமக்கு ஆளுநர் மாளிகையில் கொடுத்துட்டு வந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறதுக்கான ரொம்ப நல்ல கெஸ்டர் மேடம், பியூட்டிஃபுல் கெஸ்டர். இது வந்து ராகுல் காந்திக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். முதல் நன்றி ராகுல் காந்திக்கு தான் ராகுல் காந்திக்கு தான் சொல்லணும். ராகுல் காந்தி வந்து பேசுறாரு எல்லாருக்கிட்டையும். அப்படியா? பிஎல் சந்தோஷோட ஒரு ட்வீட் வந்து, ஆமா, காங்கிரஸ் முகத்தில் கரி பூசப்படும். அதான் பாபு, அதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஓ, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி களத்துல இறங்குறாரு. எம்ஏ பேபி கிட்ட பேசுறாரு, ராஜா கிட்ட பேசுறாரு. ஓ, ரெண்டு பேரும் வந்து ஸ்டேட் இதுக்கு நேயர்களுடைய புரிதலுக்காக சொல்லுவோம். திரு எம்ஏ பேபி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர். அதே மாதிரி திரு டி ராஜா நம்பூர்காரர் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர். எஸ், அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி அப்போ கொஸ்டின் என்னன்னா, பிஜேபி தான் வந்து பதவியேற்க விடாமல் தடுக்குது. பிஜேபியுடைய ஹேண்டு தான் பார். பிஎல் சந்தோஷ் வந்து இந்த மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு, காங்கிரஸின் முகத்தில் கரி பூசப்படும். அப்போ இது அரசியல். இப்போ பிஜேபியோடைய அரசியலை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ராகுல். இப்போ இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே சீன் மாறுது. விடுதலை சிறுத்தைகள் கிட்ட வந்து அவங்க 2 நாளாக பேசுகிறாங்க. அவங்க வந்து நேற்று நைட்டே கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டாங்க. ஓஹோ, துணை முதல்வர் பதவின்னாங்க. திருச்சி கிழக்கில் திருமாவளவன் போட்டி போட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நடந்தது. இன்னமும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. துணை முதல்வர் திருச்சி கிழக்கு வேட்பாளர் திருமாவளவன். பட் அது வந்து ஒரு வாய்ப்பா நீங்க சொல்றீங்க. பட் ஒரு தாவேகா கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க ஆல்ரெடி 108 வச்சுக்கிட்டு இவங்க 2 அவங்க 2ன்னு ஆதரவு தட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு விசில் சின்னத்துல இன்னொரு எம்எல்ஏ வருது தானே, அவங்களுக்கு இது 108 107 குறைச்சிக்குவாங்களா? இல்ல, பேசப்பட்ட விவகாரம் இதுதான். ஏன்னா திருச்சி கிழக்கு இப்ப விசில்ல ஜெயிச்ச தொகுதி. அதை நீங்க வேற சின்னத்துக்கு விட்டு கொடுத்துட்டு இன்னமும் இன்னொருத்தரை நம்பி இருக்கிறத அவங்க போவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்ல, அது பேச்சுவார்த்தைகள் அப்படிதான் போச்சு. துணை முதல்வர் இப்போ ஒரு துணை முதல்வர்ன்ற பொசிஷனுக்கு திரும்ப போகணும்னா எம்எல்ஏவா இருக்கணும். ஆமா ஆமா. அப்ப எம்எல்ஏவா இருக்கு. துணை முதல்வர் கன்ஃபார்மா? துணை முதல்வர் பேச்சுவார்த்தை நடந்து, ஆனா வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் நமக்கு செய்திகள் வந்தது. செய்தி தொடர்பாளர்களும் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம கிட்ட டிவில பேசுறோம். நைட்டு இந்த பேரம் எல்லாமே நடந்ததுன்றீங்க. நான் வந்து துணை முதல்வர் ஆவார்னு சர்டிபிகேஷனே கொடுக்கல. வெளியில இருந்து ஆதரவு தான் போயிட்டு இருக்கு. லேட்டஸ்டா ஐயுஎம்எல்லும் ஆதரவு தெரிவிச்சு, அதுவும் வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க. காதர் மொய்தீன் வந்து தேமுதிக நிர்வாகி போகும்போது நான் வரவே முடியாதுன்னு கேட்டகாரிக்கெல்லாம் சொன்னவர். இப்போ பார்த்தா இது எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே அந்த சைடு போகுது. திமுக கூட்டணி இங்க வந்துருச்சு. அப்படி திமுகவை தவிர மதிமுக உதயசூரியன்ல ஜெயிச்சவங்களை தவிர சார், மனிதநேய மக்கள் கட்சி அந்த மாதிரி உதயசூரியன்ல ஜெயிச்சவங்க, வைகோ அவர்கள், அப்புறம் இந்த கொங்கு ஈஸ்வரன், இவங்க எல்லாம் உதயசூரியன்ல ஜெயிச்சாங்க. அவங்க எல்லாம் போக முடியாது. இது ஒருவேளை திமுகவில் வந்து திமுக இதை பற்றி என்ன நினைக்குது
என்ன ரியாக்ஷன் இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னா, ஸ்டாலின் சொல்லிட்டாரு வரட்டும் பதவி இருக்கட்டும் 6 மாசத்துக்கு நாங்கள் ஒன்றும் கேட்க போறதில்ல அப்படின்னாரு. பட் இவ்வளோ கட்சிகள் வந்து போறதுன்றது இருக்கு இல்லையா, இது ஒரு அரசியல் நிகழ்வு, இது வரைக்கும் நடக்காத ஒரு அரசியல் நிகழ்வு. இந்த அளவுக்கு நடந்ததில்லை. 2வது கூட்டணி ஆட்சி தான் சார். மே 4ஆம் தேதியிலேருந்து எதுவுமே இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை சார். எதை பார்த்தாலும் நம்ம சொல்லி அது போர் அடிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நடக்கல, இதுக்கு முன்னாடி நடக்கலன்னு எல்லாமே இதுக்கு முன்னாடி நடக்காதது தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பட் திமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே போனப்போ அவங்க ரொம்ப கடுமையாக அதுக்கு விமர்சனங்களை முன் வச்சாங்க. முதுகில் குத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப இது வந்து தவறு, தார்மீகம் இல்லை, நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா கூட்டணி கட்சிகளுமே வெளியே போகிறத பார்க்க முடியுது. இப்போ திமுகவுடைய மனநிலை இது எவ்வாறாக இருக்கும்? அது வந்து திமுக வந்து ரொம்ப ஏடிஎம்கேவோட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டு பேக்கப்பு அந்த நெகோசியேஷன்லாம் போச்சுல, அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து காங்கிரஸ் அங்கே போனது தான். அதாவது 28 தொகுதி வாங்கியிருக்காங்க. 28 தொகுதியிலையும் வந்து திமுக தான் செலவு பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி காங்கிரஸ் தொகுதிகளுக்கு திமுக தான் செலவு பண்ணியிருக்கு. அது நூற்றுக்கணக்கான கோடிகள் 28 தொகுதியில் எல்லாத்தையும் பண்ணிட்டு 20 வருஷமாக திமுக கூட்டணியில் இருந்தது. திமுக கூட காங்கிரஸ் இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளோ ரெய்டு, இடி ரெய்டு, ஐடி ரெய்டு, அந்த ரெய்டு இந்த ரெய்டுன்னு எல்லா விஷயமும் வந்ததுக்கு காரணம் வந்து காங்கிரஸோட திமுக இருந்தனால தான். இவங்க ஆன் த வே சடனாக தூக்கி போட்டு போவாங்கன்னு அங்கே போய் ராஜ்யசபா உறுப்பினரும் கொடுக்குறாங்க, 5 எம்எல்ஏக்களையும் ஜெயிச்சு கொடுக்குறாங்க. ஆல் ஆஃப் அ சடன் அங்கே போயிட்டு அவங்க எதிர்முகாமுக்கு போவாங்கன்றதை வந்து திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கோவம் தான் திமுகவுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.